நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆவணி மாத ராசி பலன்கள் தான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதரனை வாங்கிக்கிறேன். ஓம் குருப்பியோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என் ஆத்மா தெய்வம் மகாகாளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் வரிசையில் பார்க்கும்போது வருகிற 17/8/2024 முதல் 16/9/2024 வரை இந்த ஆவணி மாதங்கள் நடைபெறும். பொதுவாகவே ஆவணி மாதம்னு பார்க்கும்போது நிறைய பண்டிகைகள் நடக்கக்கூடிய விசேஷங்களாக உள்ள மாதமாக சொல்லப்படுது. பொதுவாகவே ஆவணி மாதத்தில் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி வர்றது, கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, இது மாதிரி பண்டிகைகள் நிறைய ஆரம்பிக்கக்கூடிய மாதமாக இது சொல்லப்படுது. ஆவணி அவிட்டம் இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த மாதமான ஆவணியில் தான் நிறைய சுப காரியங்களும் நடக்கும். ஆடி மாதம் எதுவுமே பண்ணாமல் இருப்பாங்க. இந்த ஆடி முடிஞ்ச உடனே அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க, ஆடி மாதத்தில் எதுவும் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? ஆடி மாதத்தில் நீங்கள் உங்கள் ஜாதகப்படி உள்ள பரிகாரத்தை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு எல்லா கோயிலுக்கும் போய் அந்த தெய்வங்களுடைய அனுகிரகத்தை பெற்று அதெல்லாம் வர்றதுக்கு ஒரு மாத காலம் ஆகிடும். குறைஞ்ச ஒரு 48 நாள் சொல்கிறோம். அதுதான் அந்த வழியாக சொல்ல வந்தது. அப்போ ஒரு மாத காலமாக நீங்கள் அந்த இறை வழிபாடுகள் இருந்து இறை சிந்தனையோடு இருந்து ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்குண்டான பரிகாரம்லாம் பண்ணி ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் நடக்காத, திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும், சுபகாரிய முயற்சி நடத்துகிறவங்களுக்கு சுபகாரிய முயற்சி கண்டிப்பாக நடந்து முடியும். இது மாதிரிலாம் விசேஷம் நடக்கும். அதுக்கு தான் எப்பயுமே நம்ம முன்னோர்கள் அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த வகையில் இப்போது பொது பலனை முதல்ல சொல்ல போகிறேன். இப்போ இந்த ஆவணி மாத கிரகநிலை பார்க்கும்போது மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி கட்டத்தில் ரிஷப ராசியில் குருவும் செவ்வாய் சேர்ந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டுருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு புதன் வந்து கடகத்தில் இருக்கார், சிம்மத்தில் சூரியனும் சுக்கரனும் இருக்காங்க, கன்னியில் கேது பகவான் இருக்கார், தனுசு ராசியில் சந்திரன் இருக்கார், கும்பத்தில் சனி பகவான் இருந்தாலும் வக்ரகதியில் இயங்கி அது மகர ராசிக்கு உண்டான பலனை தான் கொடுப்பார். வக்ர பயிற்சியாகி வக்ரகதியில் இருக்கார். மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தோட நவ கிரகங்களுடைய நிலை சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இதனால் என்ன ஏற்படுன்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவான பலன்கள் பார்க்கும்பொழுது எல்லாருமே தொழில் வளர்ச்சி அடைவாங்க. தொழிலில் இருக்கவங்க தொழில் வளர்ச்சி அடைவாங்க, வியாபாரத்தை விஸ்தரிப்பு பண்ணுவாங்க, புது புது திட்டங்கள் தீட்டி அது மூலிமா லாபத்தை சம்பாதிப்பாங்க, குடும்ப வாழ்க்கை மேன்மையாக இருக்கும் எல்லாருக்கும். இது இல்லாமல் சூரியன் வந்து தன்னுடைய சுயராசியான சிம்ம ராசியில் இந்த ஆவணி மாதம் ஃபுல்லாக போயிட்டுருப்பார். ஆவணி மாதன்றது சூரியனுடைய மாதம்தான். அப்போது சூரியன் அவருடைய ராசியில் இருக்கிறனால ஆத்ம பலம் பெருகும், எல்லாருக்கும் ஆத்ம பலம் பெருகும். இதுதான் முக்கியமான விஷயம். ஆத்மகாரகன் சொல்லப்படுகிறார். சூரிய பகவான் வந்து ஆத்மகாரகன் சொல்லப்படுகிறார். சந்திரன் வந்து மனோகாரகன் சொல்லப்படுகிறார். சந்திரன் வந்து சக்தியுடைய அம்சம், சூரியன் வந்து சிவனுடைய அம்சம். அப்போது சிவனுடைய சக்தி இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்க போகுது. எல்லாருக்குமே ஆத்ம பலம் பெற போகிறீங்க. ஆத்ம பலம் பெருகினாலே ஒரு மனிதனுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாமே வந்துடும். வெற்றி, சுறுசுறுப்பாக இருக்கிறது, இது மாதிரிலாம் நடக்கும். இது மாதிரி தான் நடக்க போகுது. அது இல்லாமல் சுக்கிரனும் கூட இருக்கிறனால சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கும் போது நிறைய விசேஷங்கள் நடக்கும். கேளிக்கை, சந்தோஷங்கள், தேவையானவற்றை பெறுகிறது, வெளியில் 4 இடம் போயிட்டு வர்றது, ஊர் சுற்றி பார்க்குறது, இதெல்லாமே நடக்கும். ஆண் பெண் இருக்குமே சமத்துவமாக உள்ள விஷயங்கள் நடக்கும். சரிசமமாக போற்றப்படுவாங்க. வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி சமமான ஒரு பங்கீடு இருக்கும். இப்போது சமபந்தி போஜனம்னு சொல்கிறோம்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரையும் பக்கத்தில், ஏழை பணக்காரெலாம் கிடையாது. அந்த சமபந்தி போஜனா அதான், எல்லாரையும் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஆவணி மாதம் நடக்குது. அப்படிப்பட்ட கிரகங்கள் தான் இருக்குது. எல்லாம் அரசாங்கம் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பாங்க, புதுசாக திட்டங்கள் திட்டி அதை நிறைவேற்றுவாங்க. இதெல்லாமே நடக்க போகுது ஆவணி மாதத்தில். அதனால் ஆவணி மாதம் வந்து அருமையான மாதம் சொல்லப்படுது. பெரும்பாலும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய முக்கியமான மாதமாக ஆவணி மாதம் கடைபிடிக்கப்படுகிறது. அதனால் சந்தோஷமாக இந்த மாதத்தை நீங்கள் தள்ளி இல்லை இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் கேட்டு நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி இந்த 12 ராசிக்குள் உண்டான பலனை இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய
நீங்கள் பொது பலன் தான் நான் சொல்லிட்டு வரேன். அதனால் எல்லோரும் கமெண்ட்ஸில் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய குறிப்புகள்லாம் கொடுக்குறீங்க. அது வேண்டாம். நான் வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு கீழே இருக்குது. அது வாட்ஸ்அப் நம்பர் என்னுடைய இன்டர்வியூ போது கீழே வரும். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் எல்லாரும் வாங்க. ஃபோன் பண்ணி நான் எடுக்கலாம் கூட வாட்ஸ்அப் நம்பரில் வாங்க. நான் பிஸியாக இருப்பேன். அப்புறமா நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவேன். உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக தீர்க்கப்படும். என்னுடைய அனுபவத்தினால் பார்த்து உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு கண்டிப்பாக உங்கள் முட்டின் எங்கே போய் எங்கே பார்த்துருப்பீங்க. ஆனால் என்னுடைய பிரச்சனை என்கிட்ட வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக தீர்க்கப்படும். நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி வாழ்த்தி இந்த பொது பலனோட 12 ராசிகளுக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது சிம்ம ராசிக்காரங்க சொல்ல போகிறேன். சிம்ம ராசிக்காரங்க பார்க்கும்போது இதனால் வரைக்கும் இருந்த ஒரு ஏக்கமான மனநிலை, ஒரு கஷ்டமான காலம் எல்லாமே ஓரளவுக்கு இப்போ குறைய போகுது. ஓரளவுக்கு கண்டிப்பாக குறைய போகுது. ஏனென்றால் உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசி அதிபதி சூரியன் அமர்கிறார். அப்போ ராசி அதிபதி ராசியில் இருக்கிறது நல்ல விஷயம் தானே. அப்போது அவர் மூலியமாக உங்களுக்கு நன்மை நடக்கும். இதனால் வரைக்கும் இந்த சோம்பல் போய் சுறுசுறுப்பு வந்துடும். அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்வீங்க. வீட்டில் இருந்திருப்பீங்க ஒரு நாள், எல்லாம் வெளியே போயிட்டாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா, ஒரு நடக்கலைன்னா டக்குன்னு ஒன்று சோகமான மனசோட வீட்டுக்கு சேர்ந்துருங்க. இப்போ அப்படி இல்லை. போனீங்கன்னா ஒரு 4 விஷயத்துக்கு போனீங்கன்னா ஒரு 2 விஷயம் முடியும் கண்டிப்பாக. அப்போ சந்தோஷம் தானே. அப்போ அந்த மாதிரி தான் நடக்க போகுது. 50% பலன் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 50% பலன் கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு போன இடத்துல ஒரு பாதிக்கு பாதி கிடைச்சாலே பெரிய விஷயம் தானே. அப்போது கண்டிப்பாக பயணங்கள் மூலமாக பலன் பெறுவீங்க. சுறுசுறுப்பு வந்துடும். மனசில் இருந்த சோம்பல் போயிடும். நல்ல எண்ணங்கள் சேரும். இது இல்லாமல் சுபகாரிய முயற்சி அதெல்லாமே பலிதமாகும். இந்த சிம்மராசிக்காரனுக்கு இப்போ நான் ஒன்று சொல்லணும். இப்போது இந்த மாத காலங்கத்தை நீங்கள் தனிமையில் போகிறத விட, ஏற்கனவே தனிமையில் தான் இருப்பீங்க, யாரோடையும் பிடி கொடுத்துருக்க மாட்டீங்க, முன்கோபம் அதிகமாக இருக்கும், அவசர குணம் இருக்கும், இதெல்லாமே கொஞ்சம் தவிர்த்துட்டு ஒரு கூட்டு முயற்சியாக பண்ணுங்கள். சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு கூட்டு முயற்சியால் இந்த மாத பலனை ஈஸியாக நீங்கள் கடந்து போகலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கூட இருக்கலாம், ஆணாக வச்சுக்கலாம், பெண்ணை வச்சுக்கலாம், அது நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம். அவங்களோட போங்க. தனிமையில் போகிறத விட அவங்களோட போங்க. அப்போ கண்டிப்பாக உங்களோட வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். சில பேருக்கு சில காலகட்டங்கள் வரும்போது அப்படி தான் நடக்கும். கூட்டு முயற்சியில் தான் பலிதம்னு சொல்லுவாங்க. கூட ஒருத்தர் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்குண்டான காலங்கள் தான் இப்போ வந்திருக்கு. அப்போது நீங்கள் வெளியே போகிறதா இருந்தால் கூட யாராவது கூட்டின்னு போங்க. கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை முடியும். இது இல்லாமல் மருத்துவத்துறையில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி அடைவீங்க. டாக்டர்ஸ் எல்லாமே ஒரு ஆப்ரேஷன் சக்ஸஸ் பண்ணி அது மூலிமா பேசப்படுவீங்க. அது இந்த மாதத்தில் நடக்கும். உங்கள் பேர் ப்ராப்ளம் ஆகும். அது இல்லாமல் அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கிரேடு ஏறி மேலே ஒரு ஆஃபீஸ், ஒரு சாதாரண கிளர்க்காக இருப்பீங்க, ஒரு ஹையர் ஆஃபீஸராக போவீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. அப்போது நல்ல விஷயம் தானே. இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் முயற்சியால் வெற்றி ஜெயம் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது கண்டிப்பாக முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறும். அதுக்குள்ள முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். அது இல்லாமல் தகப்பன் வழி தந்தை வழி உறவு அவங்கள பாராட்டுவாங்க. அவங்களோட உதவி பண்ணுங்கள். தந்தை வழி சொத்து இருந்தால் அது சேரும். தந்தையோட ஆசீர்வாதம் கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைக்காம இருந்துருக்கலாம். அது இப்போ இனிமேல் கிடைக்கும். தந்தையார் இல்லாமல் இருந்தால் அவருக்குண்டான அந்த தர்ப்பணங்கள், அவருடைய அதுக்குண்டான விஷயங்கள், பூஜைகள் எல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவருடைய ஆசீர்வாதம் கிடைச்சி அது மூலிமா நல்லது நடக்க போகுது. பெரிய மனுஷனுடைய தொடர்பு கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜாமீன் கைத்து போகிறதுலையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அது இல்லாமல் இப்போ நான் கூட்டு முயற்சி சொன்னேன் இல்லையா, கூட கூட்டின்னு போகிறீங்க இல்லையா, அந்த கூட்டின்னு போகிறவங்க நல்லவங்களாக இருக்கணும். அதுதான் முக்கியமாக பார்த்துக்கணும். நீங்கள் அவங்க நல்லவங்களாக இருந்தால் உங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும். கெட்டவங்களாக இருந்தாக்கா கெடு பலன் தான் நடக்கும். வேறு இடத்துக்கு போய் சேர்ந்துருவீங்க. அவங்க சொல்கிற போய் நடக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் அந்த கூட்டின்னு போகிறவங்க மட்டும் நல்லவங்களாக பார்த்து செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க. இது இல்லாமல் பயணங்கள் உங்களுக்கு தொடர்ந்து அப்படி இருக்கும். அது மூலிமா நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும். அது இல்லாமல் வெளிநாட்டு தொடர்பு அது மாதிரிலாம் கிடைக்கும். ஆனால் போக மாட்டீங்க. அது தொடர்பு கிடைக்கும். அந்த தொடர்பு கிடைச்சி அது மூலிமா கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் ஏற்பட்டு அடுத்து வர காலகட்டத்தில் போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் வரப்போகுது. அதுக்கு தான் இது அச்சாரமாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய ஒரு மேன்மையான ஒரு நல்ல விஷயம் சம்பவம் நடக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிகழ்ச்சியில் போவீங்க. இதனால் வரைக்கும் உங்களுடைய பார்வை அங்கே மேலே பட்டிருக்காது. அப்போது சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் சுறுசுறுப்பு, இந்த சூரியனுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். உங்களை மீறியே ஒரு விஷயம் செய்வீங்க. இதை நான் எப்படி சொல்லணும்னா, உதாரணத்துக்கு தெனாலிராமன் அந்த காலத்தில் கதை கேட்டிருப்பீங்க. கிருஷ்ணதேவராயர், தெனாலிராமன் ஏதோ ஒன்று சொல்லுவார், செய்வார். ஆனால் அது நன்மையை தான் முடியும். நாரதர் கழகம் நன்மை முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தெனாலிராமன் சொல்லுவார். அவருக்கு புத்திசாலி தான் அவர் ஏதோ ஒன்று விளையாட்டாக செய்வார். ஆனால் அது நல்ல விஷயமாக நடந்து கிருஷ்ணதேவராயெல்லாம் பாராட்டப்பட்டு பேரும் புகழும் பெறுவார். அது மாதிரி தான் நீங்கள் நீங்கள் ஒன்று செல்லுவீங்க, பேசுவீங்க,
ஒரு செயல் செய்வீங்க. அது வந்து நல்ல உங்களுக்கு அந்த மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். பரவாயில்லையே, யாரும் செய்யாத இவர் செஞ்சிட்டாரே அப்படின்னு நினச்சி உங்களை பாராட்டுவாங்க. பிரபலமாவீங்க, நல்ல பேர் கிடைக்கும். இதெல்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகுது. அது கவனமாக பார்த்து நடந்துங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து நட்பு விஷயத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அவர் கடைசி வரைக்கும் கூட இருக்கிற நட்பாக இருப்பார். ரொம்ப நீண்ட நட்பாக இருப்பாங்க. அவங்க மூலிமா நல்ல ஒரு அஸ்திவாரம் மாதிரி போட்ட ஒரு உதவி கிடைக்க போகுது. இதை நீங்கள் பயன்படுத்திங்க. இது இல்லாமல் இறை வழிபாடுன்னு வச்சு பார்க்கும்போது சிம்மராசிக்காரங்களுக்கு சிவனுடைய வழிபாடு இல்லாமல் சக்தியோட வழிபாடு சேர்த்து வழிபாடு பண்ணிட்டு வரணும். ஏனென்றால் உங்கள் சூரியன் கூட சுக்கிரனும் சேர்ந்துருக்காங்க உங்கள் ராசியிலே. சுக்கிரன்ற போது பெண் தெய்வத்தை குறிக்குது. அதனால் சிவசக்தியை வணங்கிட்டு வருது இந்த காலகட்டங்களில் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த சிவசக்தி சேர்ந்த அம்சமான அந்த அர்த்தநாரீஸ்வரர் அவர் வணங்கிட்டு வந்தால் இன்னும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து அந்த திருநங்கைகள் சொல்கிறோம் இல்லையா, அந்த திருநங்கைகளுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் வந்து ஆன்மீகவாதிகளில் ரொம்ப ஏழ்மை எளியலாக இருப்பாங்க. உங்களுக்கு பாடம் புகட்டின ஆசிரியர்கள், குரு, இது மாதிரி உள்ளவங்களாம் இருப்பாங்க. அவங்கள தேடி போய் நீங்கள் உதவி பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி கேள்விப்பட்டிங்கன்னா அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு தான தர்மங்கள் மூலிமா நல்ல நிலைமை வரக்க போகுது. அது இல்லாமல் இந்த ஆவணி மாதம் வந்து உங்கள் ராசியாதிபதி சூரியன் நல்ல சொந்த வீட்டில் அமைஞ்சிருக்கனால உங்களுக்கு சொந்த வீடு வாங்குறதுக்குண்டான அமைப்பும் கண்டிப்பாக வரப்போகுது. வாடகை வீட்டில் உங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கும். வீடும் வந்து விஸ்தரிக்கப்படும். வாடகை வீட்டிலே நல்ல ஒரு வசதியான வீட்டுக்கும் கண்டிப்பாக போவீங்க. இதெல்லாமே இந்த மாத காலத்தில் நடக்க போகுது. இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த இறை பரிகாரம் தான தர்மங்களும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆவணி மாத பலனை முழுமையாக அனுபவித்து எல்லாரும் பெற்று வாங்கின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.